வணக்கம்ப்பா. உழவி டிசைனருக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கிளாத்ல எப்படி தையல் போடுறதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம இதுல கிளாத்ல தையல் போடுறது ஸ்ட்ரெயிட் தையல், ப்ரெஸ் அடி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்டாஸ் ஸ்டிச், ரிவர்ஸ் தையல்னு சொல்லுவாங்க, அந்த தையல் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிளாத்தை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். சைடு எப்படி மடிச்சு தைக்கிறதுங்கிறத இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நான் இந்த ஏற்கனவே போட்ட ரெண்டு கிளாஸையும் வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கிளாஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா பெடல் போட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நல்லா பெடல் போட்டு பழகிக்கோங்க. ஏன்னா பெடல் போட்டு பழகி தையல் வந்து நேரம் வந்தா தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து, ஏன்னா நம்ம பாபின்ல நூல் தொடுறது எப்படின்னு பார்த்துட்டோம், பாபின்ல எப்படி நூல் வைண்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நூல் போட்டு கிளாஸ்ல தைக்கும் போது உங்களுக்கு பெடல் பின்னாடி போகாம ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா த்ரெட்டு கட் ஆயிரும். ஸோ நீங்க வந்து நல்லா பேசிக்கை வந்து திரும்ப நல்லா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கிளாத்ல எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். சிசர் வந்து ஆல்ரெடி எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா சின்னதுல கட்ட வரணும். இதுக்கு வந்து விரலையும் விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வெட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு, ஸ்ட்ரைட் தையல் போடுறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். எப்பயுமே மிஷின்ல வந்து சிங்கிள் கிளாஸ் வச்சு தைக்கவே கூடாது. சிங்கிள் கிளாஸ் வச்சு தைச்சிங்கன்னா, இந்த மாதிரி சிங்கிளா கிளாத் வச்சு தைச்சிங்கன்னா கிளாத் வந்து என்ன ஆகும்னா சிங்க் ஆகும், அப்படி துணியை பிடிச்சி சுருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா இப்படி ரெட்டை தையலா ரெண்டு கிளாத்தா வச்சு மட்டும்தான் தைக்கணும். சரிங்களா? இப்ப நான் அந்த அளவுக்கு கிளாத்தை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கிளாத்ல இப்ப நானே தையல் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நண்டு கால் அளவு அப்படிங்கிற ஸ்டிச்னா பாத்தீங்கன்னா இது நமக்கு எப்படிங்கிறது இங்க இருந்து கரெக்டா 1/4 இன்ச்சுங்கிறது நண்டு கால் அளவு. இந்த மாதிரி பொறுமையா தையும். நெக்ஸ்ட் பக்கத்திலேயே இன்னொரு தையல் போட்டு பாருங்க. சாரி, இந்த மாதிரி ஈவனா ஸ்டிச், அதாவது இந்த எட்ஜோல இருந்து இந்த நூல் வந்து உள்ள போற இடமும் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் ஒரு நண்டுக்கால் அளவுன்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் இருக்கும். நம்ம அதுல தையல் போடும்போது கரெக்டா அந்த தையல் வெளியில இருக்கிற மாதிரியும், அப்படியே அந்த தையல் அப்படியே லைனை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த லைனை சைட்ல வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஈவனா ஒண்ணு போல ஒரே மெஷர்மெண்ட்ல கிடைக்கும். இது நான் கான்ட்ராஸ்ட் கலர் நூல்ல போட்டு தைக்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தைக்கிறேன். நீங்க சேம் கலர் போட்டுக்கிட்டாலும் சரி, நம்ம தையல் பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல போட்டுக்கிட்டாலும் சரி, தப்பு இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி தையல் போடணும். நம்ம அடுத்து பேக் தையல் எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்க. நம்ம பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி தையல் ஆரம்பத்துல வந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன செய்யணும், இந்த நண்டுக்கால் இதை தூக்கி விட்டுட்டு நீடில லேசா வீல வந்து முன்னாடி தள்ளினீங்கன்னா இந்த ஸ்டிச் லூஸ் விழுவும். அப்ப என்ன செய்யணும், நம்ம ஆரம்ப தையலுக்கு திரும்ப போய் நீடில புஷ் பண்ணிட்டு இதை இறக்கி விட்டுருவேன். அதே மாதிரிதான் எண்டுலையும் நம்ம முடிகிற இடத்துல இருந்து வந்துட்டு ப்ரெஷர் பக்கம் திரும்ப தூக்கிட்டு வீல சுத்தி லூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 தையல் திரும்ப அங்க அதை வச்சு நீடில உள்ள இறக்கி தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் விழுந்துடும். இந்த மாதிரி ரெட்டை தையலா விழுந்துச்சுன்னா நான் இன்னொருக்கா போட்டு பார்க்குறேன். லைட்டாவே நாங்க தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை வச்சு அப்படியே வந்து
பார்த்தீங்கன்னா 2 3 ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் டாட் ஸ்டிச் வந்துடும். இது வந்து பிரியாது. ஏன்னா எல்லா இப்போ ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் எட்ஜில் தைக்கணும்னா இப்படி தான் தைக்கணும். நூல் என்னடா பொழுதுனைக்கு அந்த போயிடுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும்போது நூல் அந்து போகும். நூல் வந்து ஒன்று கோர்க்கறதுல பிரச்சனை வச்சுருந்தீங்கனாலும் அந்து போகும். பாபின்ல ப்ராப்ளமாக இருந்தாலும் நூல் அந்து போகும். நீடில் தப்பா மாட்டியிருந்தீங்கனாலும் அந்து போகும். அது போக நீங்கள் நல்லா ரிவர்ஸில் விட்டுட்டீங்கனாலும் அந்து போகும். இந்த மாதிரி ஒரு 2 3 கிளாத்தில் கரெக்டாக ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் வந்து வர அளவுக்கு போட்டு 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 பாருங்க. ரிவர்ஸ் தையலும் போட்டு போட்டு பாருங்க. நம்ம அடுத்து வந்து 2 கிளாத்தை எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத மாதிரி பார்க்கலாமா? 2 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு கோடு. 1/4 இன்ச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்ல இந்த 1க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச்சு. ஸோ 1/4 இன்ச் இதுக்கு நடுவில் இருக்கிறது இதுதான் 1/4 இன்ச். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மார்க் பண்ணி 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு இந்த ரிவர்ஸ் தையல் போட்டு தைக்கணும். பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வச்சு சரி இப்படி தச்சிருக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணி கிளாத் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே தச்செடுக்கணும். கீழே போடக்கூடாது, இந்த மேலே போடணும். கீழே இந்த கிளாத்தை நீ இப்படி வச்சிருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருந்துட்டு இப்படி போகலாம். இப்போ கிளாத்தை எப்படி சைடை எப்படி மடிச்சு தைக்கிறதுன்னு பார்த்தோம்னா கிளாத்தை ஒரு மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு, ரெண்டாவது இன்னொரு அதையே சேம் அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ சைடெல்லாம் சாரீலாம் ஓரம் அடிச்சிருப்பாங்கல்ல, நல்லா இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏஜ்ல போகக்கூடாது, இந்த ஏஜ்ல, ஏன்னா அப்புறம் தான் துணி வந்து தூக்காம இருக்கும். ஆனா அங்க வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேக் ஸ்டிச் போட்டு தான். இப்போ நான் இதில் வந்துட்டு பேக் ஸ்டிச் போடாமல் வச்சுருக்கேன். பேக் ஸ்டிச் போடலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நூல் கட். இப்போ இதில் வந்து எட்ஜு நூல் இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே முடிஞ்ச இடம் இதெல்லாம் என்ன ஆயிரும்னா இப்படி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், பேக் ஸ்டிச்சு போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை பார்க்குறேங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மடி மடிச்சுக்கிறீங்க. அப்புறம் ஒரு 1/4 இன்ச் ஒரு மடி நல்லா என்ன பண்ணிடுங்க, ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வச்சுட்டு ஒரு 3 தையல் வந்துட்டேன். என்ன பண்ணுறோம், திரும்ப தூக்கி விடுங்க. துணியை முன்னால இருக்கிறேன், வெளியில சுற்றிட்டு நூல் இருக்கு துணி அதுலேயே பழைய ஸ்டிச் ஆரம்பிச்ச இடத்துல வச்சு தையல் மேலேயே தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸ் தையல் வந்துடும். இந்த ஸ்டிச் வந்து நீங்க எவ்வளவு பிரித்தாலும் ஊசி இல்லாம இந்த இடத்த பிரிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம பேக் ஸ்டிச் போடுறோம். இப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பா மாதிரி தைக்கிறோம். நெக்கெல்லாம் சுடிதார்ல எல்லாம் நெக்கெல்லாம் பிறட்டுவோம், பா மாதிரி தைக்கல் போடுவோம். அப்ப நம்ம எப்படி நிப்பாட்டணுங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பா மாதிரி வரைஞ்சுக்கலாம்.
பானைக்கு ஒரு பொதுவா ஒரு டேன் பண்றீங்க, ஏன்னா நாளைக்கெல்லாம் பில்லோ கவர்லாம் தைக்கும் போதோ ஒரு கர்ச்சீஃப் தைக்கும் போதோ வந்து டேனிங் வரும். டேன் பண்ணும்போது என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். பா மாதிரி போட்டுறேன். இப்போ என்ன செய்ய போறோம்னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம போட்டுனிலே தையல் போட்டுட்டே வாங்க. இந்த கார்னர் வரும்போது நீடில உள்ள நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் போட்டு தூக்கி விட்டு இந்த கிளாத்தை மட்டும் இங்க இருந்து இப்படி திருப்புறீங்க. அந்த நெக்ஸ்ட் டைரக்ஷன்ல எங்க போகும். இப்போ அதுக்கப்புறம் இதை இறக்கி விட்டுட்டு அப்படியே இதை வந்து போட்டுருவோம். இப்போ திரும்ப இந்த இதை என்ன செய்யணும், திரும்ப தூக்கிட்டு ஊசி உள்ள இருக்கு, திரும்ப தூக்கிட்டு டேன் பண்ணீங்கன்னா டேனிங்கா இருக்கும். இப்போ இங்கேயும் பாவத்து ஸ்கொயரா க்ளோஸ் பண்ணீங்கன்னாலும் இப்போ இங்க திரும்ப டேன் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பண்ண அந்த இடம் தெரியாம இருந்தது டாட் ஸ்டிச் போட்டுட்டு நூலை வெளியே எடுத்து விட்டு கத்துக்கணும் அவசியம். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் நல்ல எக்ஸா ஷார்ப்பா வரணும். அதுக்காக தான் என்ன செய்யறோம்னா நீடில உள்ள முக்கிட்டு அப்படியே டேன் பண்ணி விட்டு பெரட்டுறோம்.